10 முறை இல்ல 100 முறை தோற்றாலும் இந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம். அனகாபுத்தூரில் மீண்டும் பிரச்சனையா? சீமானும் அவன் தம்பிகளும் தான் முதலில் வந்து நிற்போம். ஏற்கனவே நின்று இருக்கிறோம். எங்கிட்ட இருந்து தாவேக்க என்ன மாறுபாடு? எங்கிட்ட இருந்து கொள்கையில, கோட்பாட்டுல, லட்சியத்துல என்ன மாறுபாடு சொல்லுங்க? ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. திமுக இருந்து மாறுபாடு இல்லை. எங்க கிட்ட இருந்து என்னத்தை புதுசா வச்சுட்டான்? புதுசா வைக்க எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி திமுக அதிமுக இருந்து களவாண்டு கொட்டி உட்கார வச்சு ஒரு படையில போட்டிருக்காப்புல. இதுக்குத்தான் திமுக அதிமுக இருக்குல்ல. இதுக்கு எதுக்கு புதுசா ஒரு கட்சி? நாங்கள் புதிய தத்துவத்தை வைக்கிறோம். நாங்கள் ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் இல்ல, ஆட்சி முறை மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். சிஸ்டம் மொத்தத்தை சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஒரு முறை ஓட்டு போட்டு பாரு. ஒரே 5 வருஷம் சென்னையில சிங்கப்பூரை போல சென்னையை மாத்தனா நீ சட்டையை பிடிச்சுக்கலு. சிங்கப்பூர் கழிவு நீர் தனியா போகும், மழை நீர் தனியா போகும். உலகத்திலேயே கழிவு நீரும் மழை நீரும் ஒரே வாய்க்கால போற ஊரு நம்ம சிங்கார சென்னை மட்டும்தான். நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், நம்ம தாம்பரம் கார்பரேஷன் மட்டும்தான் உலகத்திலேயே. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா போனா அங்க இருக்க சாக்கடைக்குள்ள பை கீழே இருந்தா அது மேல வந்து அது பொங்கி வெளியே வராதா? வெள்ளம் வராதா? இந்த அடிப்படை கூட ஒரு ஆட்சியாளருக்கு, அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். அதை அடைச்சிக்கிட்டே இருந்தா தான் தொடர்ச்சியாக கிளீன் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபண்டை போட முடியும், கொஞ்சம் ஒதுக்க முடியும். அப்பதான் வீட்டுக்கு கொஞ்சம் பதுக்க முடியும். நீங்க கழிவு நீர் தனியா, இந்த பக்கம் மழை நீர் தனியா வச்சுட்டா கழிவு நீர் நல்லா போயிடும், மழை நீரும் போயிடும், காசு சம்பாதிக்க முடியாது. அப்ப என்னன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை இருந்தா தான் திமுக அதிமுக அரசியல் செய்ய முடியும். நாங்கள் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்கள், பிரச்சனையை இருக்க வைக்க வந்தவர்கள் அல்ல. அதை புரிந்து கொண்டு அனகாபுத்தூர்ல நேத்து அந்த காகிதமில்லு தெருலையும் ஸ்டாலின் நகர்லையும் காலி பண்ண சொன்னான். நாளைக்கு இந்த பகுதி நூலகம் இருக்கிற இந்த பகுதியிலும் காலி பண்ண சொல்லுவான். நாங்க அதை கட்டுறோம், பாலத்தை கட்டுறோம்னு. அப்ப யாரு பக்கம் நிற்பீங்க? யார் வந்து காப்பாத்துவா? யாரும் காப்பாற்ற மாட்டான். எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான். பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய முதலாளிகள் இங்க இருக்கலாம். ஆனால் எளிய மக்கள், பாமர மக்கள், உழைக்கும் மக்கள் எவனும் இங்க வாழ முடியாத நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. 1.5 கோடி வட இந்தியன் உள்ள இறங்கிட்டான். வட இந்தியன் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறி போயிடும். அதற்குள் தமிழர்கள் நாம் துடித்துக் கொள்ளக்கூடிய, தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த தேர்தல் ஒரு குரூசியலான, ஒரு மோசமான தேர்தல் தான். பணநாயகத்திற்கும் உண்மையான ஜனநாயகத்துக்குமான தேர்தல். பணத்தை கொட்டுகிறது திமுக, பணத்தை கொட்டுகிறது அதிமுக. எங்க கிட்ட பணம் இல்ல, உண்மையிலே இல்ல. சட்டியில இருந்தா ஆப்பில வரும். இல்ல, பணம் இருந்தா அந்த மேடை 10 அடி மேடையா மாறி இருக்கும். உலகத்திலேயே இந்த கொடுமை எங்கேயா